ஒரு தாய்க்கு சில குழந்தைகள் இருப்பதை போல தமிழிலே இருந்து பிரிந்து சென்று சமஸ்கிருத கலப்பினால் உருவான மொழி மலையாளம். அதே போல தெலுங்கு பிறந்தது, இப்படித்தான் கன்னடம் பிறந்தது. திட்டம் போட்டு கன்னட மொழி வெறியர்களுக்கு கலவரத்தை தூண்டுவதற்காக ஒரு தீவட்டியை கையில் எடுத்து கொடுக்கறதுக்காக சொல்லல. யதார்த்தமா அவர் சொன்னாரு, இதை பற்றி கொண்டார்கள். அவங்க நம்ம மூவி ரிலீஸ் பண்ணக்கூடாது அந்த பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்க மூவியுமே இங்க ரிலீஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, ஒரு சீப்பை ஒளிச்சு வச்சா கல்யாணம் நின்று போயிருங்கிற மாதிரி எல்லாம் இந்த படத்தையும் நிறுத்த முடியாது. இதற்கு முன்பு கூட விஸ்வரூபம் என்கிற படத்துக்கு கடுமையான எதிர்ப்பு இருந்தது. அதனால கமலஹாசன் படம் தோற்றதா என்று கேட்டா, தோற்று இருக்க வேண்டிய படம் ஜெயிப்பதற்கே அந்த போராட்டங்கள் காரணமாக அமைந்தது. கர்நாடகா கவர்மெண்ட் இன்னுமே அந்த எதிர்ப்புக்கு எதுவுமே பதில் கொடுக்காம இருக்காங்க. ரெண்டு ஸ்டேட்டுமே சென்சிட்டிவா போயிட்டு இருக்கு. இப்ப அந்த விஷயத்துக்கு எதுவுமே பண்ணாம இருக்காங்களே இது வரைக்கும். ஒரு படத்தை திரையிடக்கூடாது, நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு அரசுக்கு உரிமை கிடையாது. 5ஆம் தேதி வரைக்கும் டைம். அதனால அதற்குள்ள அந்த நெருப்பு அடங்கிரும், எதிர்ப்பு உணர்ச்சி அடங்கிரும் அப்படிங்கறதுக்காக அரசாங்கம் காத்திருப்பது ராஜதந்திரமாக கூட அதை அணுகலாம். மதத்தின் பேரா, ஜாதியின் பேரா, கட்சியின் பேரா ஒரு கும்பலை உருவாக்குறதா அரசியல். இந்த கர்நாடக அமைப்புக்கு மொழியோட ஹிஸ்டரியே தெரியாம தான் இதை பண்ணிட்டு இருக்காங்களா? தலைவர்களுக்கு எல்லாம் எல்லாமே தெரியும். பிற மொழிகளை நம்ம நேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள்லாம் நமக்கு எதிரிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு குறுகிய மனப்பான்மையோடு ஒரு அரசியல் செய்யறாங்க. அந்த அரசியல் சினிமாவை பொறுத்தவரையில இது மாதிரியான குறுகிய மனநிலை கொண்டவர்களுடைய நோக்கம் நிறைவேறாது. படம் நல்ல படமா இருக்கு, எல்லாருக்கும் பிடித்தமான படமா இருக்குன்னா, இந்த யாரெல்லாம் போராடுறானா அந்த அமைப்பு பேனரை கிழிக்கிறானா அவனே கூட அந்த படத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு. அதனால கொஞ்ச நேரம் விளம்பரத்துக்கு ஆசைப்படுகிறார்களே தவிர இதனால எல்லாம் தக் லைஃப் ஓடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா, ஜேர்னலிஸ்ட் ராஜகம்பீரன் சார் தான். வணக்கம் சார். வணக்கம் சார். தக் லைஃப் மூவியோட ஆடியோ லான்ச் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அந்த மூவியை பத்தி கர்நாடகாவில் ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு, பெரிய பிரச்சனையாவே அது எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்க சார். தென்னிந்தியாவிலே பிறந்திருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழியாக தமிழ் மொழி தான் இருக்கு. ஒரு நதியிலே இருந்து கிளை நதிகள் பிரிந்து போவது மாதிரி, ஒரு மேகத்திலே இருந்து மழை துளிகள் அவிழ்ந்து விழுவது மாதிரி ஒரு மொழியிலே இருந்து பல மொழிகள் தோன்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு தாய்க்கு சில குழந்தைகள் இருப்பதை போல திராவிட மொழியாக இருக்கக்கூடிய தமிழ்ல அங்கிருந்து சமஸ்கிருதம் கலந்ததுதான் மலையாளம். தமிழிலே இருந்து பிரிந்து சென்று சமஸ்கிருத கலப்பினால் உருவான மொழி மலையாளம். அதே போல தெலுங்கு பிறந்தது, அப்படித்தான் கன்னடம் பிறந்தது. எனவே தென்னிந்தியாவில் பேசப்படுகிற எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழியாக தமிழ் மொழிதான் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து நமக்கு சொன்னவர் கமலஹாசன் கிடையாது. மொழியியல் ஆய்வாளர்கள், அறிஞர்கள் இதை சொல்லி இருக்கிறார்கள். கால்டுவெல் திராவிட ஒப்பிலக்கணத்தை எழுதியிருக்கிறார், திராவிட இலக்கியத்திற்கான ஒப்பிலக்கணத்தை எழுதியிருக்கிறார். அவரை போன்ற ஆய்வு அறிஞர்கள், மிகப்பெரிய அறிஞர்கள், பல்கலைக்கழகத்திலே பல ரிசர்ச் பண்றவங்க, ரிசர்ச் ஸ்காலர்லாம் இதை சொல்லியிருக்கிறாங்க. அதை தக்லை படத்துல சிவராஜ்குமார் கலந்து கொண்ட போது, உங்க அப்பா என் கூட எவ்வளவு அன்பாக இருந்தாரு ராஜ்குமார், எப்படியெல்லாம் என்ன என்கரேஜ் பண்ணாரு என்றெல்லாம் அவரை பற்றி பேச வருகிற போது, நீங்க நானும் தாயும் பிள்ளையும் மாறி அப்படிங்கறத சொல்றதுக்காக வந்தவர் கமலஹாசன் ஒரு வினாடி உணர்ச்சி வசப்பட்டு, தமிழில் இருந்துதானே கன்னடம் பிறந்தது, அதனால நீங்களும் என்னோட ஒரு சகோதரம் தான் என்ற ஒரு கருத்தை அவர் சொல்றாரு. அது சிவராஜ்குமாரை என்கரேஜ் பண்றதுக்காக பேசுற போது அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, உங்க அப்பா எனக்கு உறவு, நாங்கள்லாம் ஒரே குடும்பம் என்று சொல்லுகிற போது, தமிழ் என்கிற அந்த மொழி குடும்பத்தில் இறந்தானே கன்னடம் பிறந்தது என்கிறத ஒரு எமோஷனல்ல அவர் சொல்றாரு. ஒரு திட்டம் போட்டு கன்னட மொழி வெறியர்களுக்கு கலவரத்தை தூண்டுவதற்காக ஒரு தீவட்டியை கையில் எடுத்து கொடுக்கறதுக்காக சொல்லல. யதார்த்தமா அவர் சொன்னாரு, இதை பற்றி கொண்டார்கள், அதை பிடித்துக் கொண்டு அவர்கள் ஒரு கலவரக்காரர்களை போல கருத்து சொல்லுகிறார்கள், மிரட்டுகிறார்கள். இந்த படத்துக்கு மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி எந்த படம்னாலுமே தமிழ் மூவி என்ன வந்தாலுமே அங்க எதிர்ப்பு தெரிஞ்சு ரிலீஸ் பண்ணும்போது ஒரு பிரச்சனை சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி சித்தா படத்துக்குமே அப்படிதான் நிறைய இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. சோ இப்ப அவங்க நம்ம மூவி ரிலீஸ் பண்ணக்கூடாது அந்த பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்க மூவியுமே இங்க ரிலீஸ் பண்ணக்கூடாது தானே சார்? தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் சொல்றாரு, நீ தக் லைஃப நீ பெங்களூர்ல நான் அனுமதிக்க மாட்டேன், கன்னடத்துல நீ அனுமதிக்க மாட்டேன், உங்க ஊர்ல அது கிடையாதுன்னு முடிவெடுத்துட்டேன்னா கன்னட படம் இங்க வெளியிட முடியாது, தமிழ்நாட்டிலே எந்த மூலையிலும் கன்னட படத்தை நாங்கள் திரையிடுவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்கிற ஒரு பதில் குரலை அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, ஒரு சீப்பை ஒளிச்சு வச்சா கல்யாணம் நின்று போயிருங்கிற மாதிரிலாம் இந்த படத்தையும் நிறுத்த முடியாது. ஜெய்பீம்ங்கிற படம் தேட்டருக்கே வரல, ஆனால் எல்லா ஓடிடி தளத்திலையும் கோடிக்கணக்கான பார்வையாளர்களை சந்தித்து விட்டது. அதே மாதிரி இன்றைக்கு படம் பார்ப்பதற்கான வாய்ப்பு என்பது ஒரு காலத்துல திரையரங்கம் மட்டுமாக இருந்தது. இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்யறான்னா, பல தளங்கள்ல, இணையதளங்கள்ல பாக்குறான். சின்ன பசங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஓடிடி தளம் வர்ற வரைக்கும்லாம் காத்திருக்க முடியாதுன்னு சொல்லி டெலிகிராம்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்கான்.
அதனால இன்றைக்கு திரைப்படம் பார்ப்பதற்கான வாய்ப்பு என்பது, வசதி என்பது பல்கி பெருகி இருக்கிறது, ரொம்ப பெரிய அளவுல வளர்ந்து இருக்கிறது. அதனால சேட்டலைட்ல இருந்து, ஓடிடியில இருந்து பல தளங்களில் வந்து இன்றைக்கு படம் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்படி குடியாரைகள்லாம் வந்து டாஸ்மார்க்ல வந்து சரக்கு கிடைக்கலன்னா பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு வந்துடுறாங்கன்னா, அது மாதிரி சினிமா ரசிகர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தக்லை பார்த்தே ஆகணுங்கிறவன் வந்து பெங்களூர்ல திரையிடலைன்னா புறப்பட்டு மெட்ராஸ்க்கு வந்து படம் பார்த்து போயிடுவான். ரசிகர்களை யாரும் வந்து கட்டுப்படுத்த முடியாது. அதனால இது போன்ற விஷயங்களை செய்வது என்பது எதற்காகன்னா, அரசியல் என்பது என்னன்னா மக்கள், அதாவது ஒரு கும்பலை வந்து உருவாக்குறது. மதத்தின் பேரால், ஜாதியின் பேரால், கட்சியின் பேரால் ஒரு கும்பலை உருவாக்குறது அரசியல். அதனால அரசியல்வாதிகள் வந்து இந்த நெருப்புல குளிர் காய்கிறார்களே தவிர, ரசிகர்களை பொறுத்தவரையில இதற்கு முன்பு கூட விஸ்வரூபம் என்கிற படத்துக்கு கடுமையான எதிர்ப்பு இருந்தது. அதனால கமலஹாசன் படம் தோற்றதா என்று கேட்டா, தோற்றிருக்க வேண்டிய படம் ஜெயிப்பதற்கே அந்த போராட்டங்கள் காரணமாக அமைந்து விட்டது. அதனால யாரு தடுத்தாலும் திரைப்படத்தினுடைய வெற்றியை வந்து தடுக்க முடியாது. எவ்வளவு பேர் முட்டு கொடுத்தாலும் சில படத்தை ஓட வைக்கவும் முடியாது. அதனால தக் லைஃபை பொறுத்தவரையில ஒரு மிக நீண்ட கால எதிர்பார்ப்பு. ஒரு 37 வருடங்களுக்கு முன்பு 1989 காலகட்டங்கள்ல, 1980 இறுதி காலகட்டங்கள்ல நாயகன்கிற படம் வந்துச்சு. அதற்கு பின்பு கமலஹாசனும் மணிரத்னமும் இணைந்து செய்யக்கூடிய ஒரு படம். சிம்பு வந்து அதுல ரொம்ப ஒரு வித்தியாசமான வேடத்துல நடித்திருக்கிறாரு. திரிஷா நடிச்சிருக்கிறாங்க. ஏஆர் ரஹ்மான் இசை வந்து வந்து 8 திசைகளிலும் வந்து காதை கிழிக்குது பாட்டு. பிரமாதமா வந்திருக்கு. ட்ரெண்டிங் சாங்கா எல்லாமே வந்திருக்கு. விண்வெளி நாயகா, 5 வண்ண பூவியெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டா மாறி இருக்கிறது. அதனால இந்த படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி எல்லா மொழிகளிலும் அது ரிலீஸ் ஆகுது. நீங்க கன்னடத்துல வந்து கன்னட மொழியிலே அது ரிலீஸ் ஆகும், ஆந்திராவில் தெலுங்குலேயே ரிலீஸ் ஆகும், கேரளாவில் அது மலையாளத்துல எல்லா. இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு காலத்துல டப்பிங் படம் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. வந்து லாங்குவேஜ் ஆப்ஷனே இன்னைக்கு உருவாயிருக்கு. அதனால இது வந்து ஒரு பெரிய பேன் இண்டியா படம் மாதிரி வரப்போகுது. அதனால இவர்கள் வந்து இந்த படத்தை ஓட விட மாட்டோம்னு சொல்றது மூலமாக அந்த படத்தினுடைய வசூல் பாதிக்கும் என்று சொல்வது ஒரு தவறான கருத்து. நீங்க சொன்ன மாதிரி இது பேன் இந்தியா படம், ஒரு பெரிய டைரக்டர் எடுத்திருக்காருன்னு சொன்னீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து சின்ன சின்ன படத்துக்குமே இது மாதிரி தடைகள், எதிர்ப்பு வந்து தெரிவிச்சு தானே சார் இருந்தாங்க. இல்ல, எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா, ஒரு சிறு அமைப்பா இருப்பாங்க. புகழ்மிக்கவர்கள் மீது கல்லறிந்தால் அது வந்து பிரபலமாயிரும். ரஜினிகாந்த் வீட்டை முற்றுகை அப்படின்னு சொல்லிட்டு 20 பேர் கொண்டிருக்கிறவங்க போய் முற்றுகையிட்டா கூட அது பிளாஷ் நியூஸ்ல வந்துடும். எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா, பரபரப்பு செய்திக்கு இயங்குகிறவர்கள் என்ன செய்வாங்கன்னா, சிறிய அமைப்பா இருப்பாங்க. அந்த அமைப்புக்கு எந்த வலிமையுமே இருக்காது. ஆனா ஒரு 50 பேர் போய் முற்றுகை போராட்டம் நடத்த போறோம், ஜாலை மறியல் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா அது செய்தியா மாறிடும். அதனால கொஞ்ச நேரம் விளம்பரத்துக்கு ஆசைப்படுகிறார்களே தவிர, இதனாலெல்லாம் தக் லைஃப் ஓடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நீங்க சொன்ன மாதிரி இதை வந்து அரசியல் ஆக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. நீங்க அரசியல் ஆக்கினாலும் ஒரு விஷயம் நடந்துச்சு அங்கன்னா, கர்நாடகா கவர்மெண்ட் வந்து இன்னுமே அந்த எதிர்ப்புக்கு எதுவுமே பதில் கொடுக்காம இருக்காங்க. 2 ஸ்டேட்டுமே வந்து சென்சிட்டிவா போயிட்டு இருக்கு. இப்ப அந்த விஷயத்துக்கு எதுவுமே பண்ணாம இருக்காங்களே இது வரைக்கும். இல்ல, அரசாங்கம் வந்து என்னன்னா, மக்களால ஓட்டு போட்டு தான் அரசாங்கம் உருவாகுது. கன்னட மொழி சார்ந்தவர்கள் வந்து இதை எதிர்க்கிற போது அரசாங்கம் வந்து அவர்களுடைய செவி சாய்க்கணுங்கிறக்காக வேண்டி அமைதியா இருக்காங்க. ஆனா சட்டப்படி வந்து ஒரு படத்தை திரையிடக்கூடாது, நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு அரசுக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. கோர்ட்டுக்கு போனா அது நிக்காது. போலீஸ் பாதுகாப்போட நீங்க இந்த படத்தை வந்து திரையிடுவதற்கு அனுமதிக்கணும் என்று கோர்ட்டே உத்தரவு போட்டோம். அதனால வந்து கோர்ட்டுக்கு போய் உத்தரவு வாங்க போறாங்களா, இல்ல அரசாங்கமே வந்து போதிய பாதுகாப்பை நாங்கள் வழங்குகிறோம், காவல்துறை பாதுகாப்பு வழங்குகிறோம், ரசிகர்கள் யாருக்கு எந்த தொல்லை வராது என்று அவர்களே அறிவிக்கிறார்களா. அந்த ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் நாள் இருக்கிறதுனால 5ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. அதனால அதற்குள்ள இந்த நெருப்பு அடங்கிரும், இந்த எதிர்ப்பு உணர்ச்சி அடங்கிரும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் காத்திருப்பது ராஜதந்திரமாக கூட அதை அணுகலாம். அதனால அரசு வந்து இதை எப்படி என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்தா பாருங்க. சார், ஒரு சைடு வந்து அவர் பேசின விஷயமும் இருந்துட்டும், அதுல வந்து பேனர்லாம் கிழிச்சு இப்ப ஒரு விஷயம் வந்து அங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேள்வி எப்படின்னா, ஒரு பேனர் கிழிக்கிறனாலையும் எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே பேசிக் வந்து தமிழ் மொழி தான் வந்து காரணம். எல்லா மொழிகளுக்குமே வந்து தமிழ் மொழி தான் பேசிக்னே சொல்லுவாங்க. பேனர் கிழிக்கிறனால ஹிஸ்டரி மாறிடுமா, அது உண்மையிலேன்னு ஆயிடுமா சார்? இல்ல, அதாவது அப்படி அது உண்மையா ஆகாது என்பது சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியும். இப்போ மாடு கூட மான்னு கத்துது, அதனால அது தமிழ் பேசுது, அது தமிழ் மாடு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். மொழியினுடைய அடிப்படையாக வந்து இந்த தென்னிந்திய மொழிகளுக்கு தமிழ் மொழி வந்து காரணமாக இருக்கிறது, எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழியாக இருக்கிறது, செம்மொழியாக இருக்கிறது. இந்த வரலாறுலாம் படித்தவர்களுக்கு தெரியும். ஆனா உணர்ச்சி வசப்பட்டு பேனர் கிழிக்கிறவன்லாம் இதெல்லாம் படிச்சுட்டு வந்தா கிழிக்கிறான்னு நம்ம சொல்ல முடியாது. படிச்சு என்னத்தை கிழிச்சான்னு கேட்கறாங்களா, அந்த மாதிரி வந்து படிச்சுட்டு வந்து கிழிக்க மாட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய கன்னட மொழி வெறியர்கள் வந்து என்ன செய்வான்னா, தமிழர்களை வந்து வெறுக்கக்கூடியவனா இருப்பான். எப்படி மத ரீதியாக சிறுபான்மை மக்களை வெறுக்கிறதுக்காக
பெரும்பான்மை அரசியல் கட்சிகள் வந்து என்ன சொன்னா, எல்லா நாட்டுல எது நடந்தாலும் அவங்க தான் காரணம்னு சொல்லுவான். அதே மாதிரி சாதி ரீதியா இருக்கிறவன் என்ன செய்வான்னா, ஒரு குறிப்பிட்ட சாதியை வெறுப்பதற்காக வேண்டி தலித்தை வந்து வெறுப்பதற்காக தலித் அல்லாத சாதிகள் இருக்கிறவன்லாம் வந்து அவர்கள் மீது ஒரு வெறுப்பை வந்து கக்குவான். இந்த எப்பொழுதுமே இருக்கக்கூடியது இந்த சிறுபான்மை பெரும்பான்மை. அப்ப கன்னட மொழி பேசுகிறவர்கள் வந்து அங்கு அந்த அந்த மாநிலத்தில் அதிகமான பேர் இருக்கிறாங்க. இப்ப தமிழர்கள் அங்கே சிறுபான்மையா இருக்கிறாங்க. அப்ப பெங்களூர்ல குடியிருக்கிறவங்க, அந்த கன்னட இதுல வந்து குடியிருக்கக்கூடிய அந்த மாநிலத்திலே குடியிருக்கக்கூடியவர்கள் சிறுபான்மை மக்களா இருக்கிறவங்களை எதிரிகளாக சித்தரித்து ஒரு அரசியல் நடக்குது. எப்பவுமே பெரும்பான்மை மக்களை திரட்டணும்னா சிறுபான்மை மக்களை வந்து எதிரிகளாக காட்டுவதுன்னு ஒரு அரசியல் உத்தி இருக்கு. அதைத்தான் அந்த அமைப்பு செய்கிறதே தவிர அவர்களுக்கு உண்மை தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மையை சொன்னா யாரையும் வெறுக்க முடியாது. இந்த உலகத்துல வந்து தோன்றிய எல்லா மொழிகளையுமே நம்ம மதிக்கிறோம். ஒரு மொழி இன்னொரு மொழியை வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடாது, ஒரு கட்டாயப்படுத்தக்கூடாது. இந்த மொழியை படின்னு கட்டாயம் தேவைப்படுறவன் படிச்சுக்கிறட்டான். மிச்சமே வந்து அந்த மொழியை வந்து விரும்புகிறவன் கற்கலாம், விரும்பாதவன் விலகி போலாங்கிறதா உலக நீதி. சார் நீங்க சொன்ன மாதிரி வந்து மொழி வந்து யார் தெரியாதவன் தான் வந்து இந்த ஹிஸ்டரி தெரியாதவன் வந்து இந்த விஷயம் பண்றான், எல்லாருமே எல்லாத்தையும் கத்துட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்ப வந்து இந்த கர்நாடக அமைப்புக்கு வந்து மொழியோட ஹிஸ்டரியே தெரியாம தான் இதை பண்ணிட்டு இருக்காங்களா? தலைவர்களுக்கெல்லாம் எல்லாமே தெரியும். பாமரர்களை எப்பொழுதுமே வந்து உணர்ச்சி வசப்பட வைப்பது, கும்பலை சேர்ப்பது, அது மூலமாக வந்து பேனரை கிழிப்பது, இதெல்லாம் செய்யறது மூலமாக நம்ம ஒரு பெரிய ஆளா வளர்ந்துருவோம். இது வந்து அரசியலுக்காக செய்யப்படுறது, ஓட்டுக்காக செய்யப்படுறது. இப்ப தமிழ்நாட்டுல கூட நீங்க பாத்தீங்கன்னா மொழியை அடிப்படையாக வைத்து சில அரசியல் கட்சிகள் இயங்குறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து தமிழ் மொழி தான் சிறந்ததுன்னு சொல்றவங்க என்ன செய்யறாங்கன்னா, பிற மொழி பேசக்கூடியவர்கள், தெலுங்கு பேசுறவங்க, கன்னடம் பேசுறவங்க, மலையாளம் பேசுறவங்க, மொழி சிறுபான்மை மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு எதிராக பேசக்கூடிய அரசியலை இங்கேயும் சில பேர் செய்யறாங்க. அது தமிழ்நாட்டுல வந்து எடுபடலைன்னாலும் அந்த அரசியல் இங்கேயும் இருக்கிறது. அது மாதிரி அந்த மாநிலத்துல வந்து தங்கள் மொழிதான் வந்து முக்கியமானது, பிற மொழிகளை வந்து நம்ம வந்து நேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள்லாம் நமக்கு எதிரிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு குறுகிய மனப்பான்மையோடு ஒரு அரசியல் செய்யறாங்க. அந்த அரசியல் வந்து சினிமாவை பொறுத்தவரையில இது மாதிரியான குறுகிய மனநிலை கொண்டவர்களுடைய நோக்கம் வந்து நிறைவேறாது. படம் வந்து நல்ல படமா இருக்கு, எல்லாருக்கும் பிடித்தமான படமா இருக்குன்னா, இந்த யாரெல்லாம் போராடுறானா, அந்த அமைப்பு பேனரை கிழிக்கிறானா, அவனே கூட அந்த படத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால தடுத்து நிறுத்தி விட முடியும். ஓகே சார். சார் நிறைய கேள்விக்கு நிறைய பதில் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார்.